வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு அதுவானால் அதுவே சொல்லும் என்ற தலைப்பில் சிந்திப்போம். அதுவானால் அதுவே சொல்லும். இந்த வார்த்தையில் இருக்கின்ற நுட்பங்களை நாம் கொஞ்சம் ஆழமாக ஆராய்ச்சி செய்வோம். நாம் எதுவாக இருக்கிறோம், நாம் அதுவாக மாறணும் அப்படின்னா அது எது? அது அதுவாக மட்டும்தான் இருக்கிறதா, அல்லது அது பலதரப்பட்ட நிலைகளில் தன்மைகளில் இருக்கிறதா என்பதை நாம் கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கணும். முதல்ல நாம் யாராக இருக்கோம் அப்படிங்கிறத சிந்திப்போம். அதுவாக வேண்டும் அப்படின்னா அப்போ அந்த பொருளுக்கும் நமக்கும் இணக்கத்தன்மையோ அல்லது பொருத்தமோ இல்லைன்னு அர்த்தம். அந்த பொருள் வேற, நாம் வேறையாக இருக்கோம். அதனால தான் நாம் அதுவாக வேண்டி இருக்கிறது. இந்த வேற்றுமை என்பது இருப்பதனால்தான் நாம் அதுவாக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. இருவேறுபட்ட பொருள் தன்மை, அதனால தான் நாம் வேறையாகவும் அது வேறாகவும் இருக்கிறது. அப்போ இதை முதல்ல நாம் மாற்றணும். அப்படிங்கும்போது நாம் யாராக இருக்கோம்? இந்த பிரபஞ்ச தன்மாற்றத்தில் நாம் மனித இனம் என்ற ஒரு பூரணமான அமைப்பில் இருக்கும். இந்த பூரணமான மனித அமைப்பு அப்படிங்கிறது அது மட்டும் தானா அப்படின்னா அதுதான் இல்லை. நாம் ஒரு அறிவிலிருந்து 6 அறிவுக்கு வந்தோமா, அப்படி வந்த வழியில் எல்லா அனுபவங்களும் நமக்குள்ளாக இருக்கிறது. அது துன்பப் பதிவாகவும் அல்லது அதற்கு எதிரான தன்மையுடைய பதிவாகவும் அமைந்துவிட்டது. அப்படி இன்ப துன்ப அனுபவங்கள், பேரின்ப நிலை, இவற்றிலெல்லாம் நம் மனம், நம்முடைய அறிவின் தன்மை சிக்கிக் கொண்டு இருக்கிறது. நாம் வாழ வேண்டிய நிலை என்ன அப்படின்னா துன்பமும் கிடையாது, இன்பமும் கிடையாது, பேரின்பம். நம்மளுடைய வாழும் தன்மை, நாம் செயல்படக்கூடிய முறை என்பது பேரின்ப அமைப்பு சார்ந்ததாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? இன்ப துன்பத்துக்குள்ளேயே உலாவிக் கொண்டிருக்கிறோம். ஒன்று சந்தோஷப்படுறோம், அல்லனா கவலைப்படுறோம். இன்ப துன்ப உணர்ச்சிகளுக்கு இடையே சிக்கிக்கொண்டு நம்முடைய அறிவின் தன்மை, உயிரின் தன்மை, மனதின் தன்மை சிதறடிக்கப்படுகிறது. அப்படி இந்த இன்ப துன்ப உணர்வு அப்படிங்கிறது 5 அறிவு ஜீவனுடைய த ரெகுலாரிட்டி ஒர்க், அதனுடைய லைஃப் அதுதான். 5 அறிவினுடைய ரெகுலர் லைஃப்புங்கிறது இன்ப துன்ப உணர்ச்சிகள் இதுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறது தான். இப்போ பேரின்பம், இந்த பேரின்ப நிலைக்கு மனிதனை உயர்த்தக்கூடிய தன்மையாகத்தான் 6வது அறிவு உருவாக்கப்பட்டது, அமைந்தது. அப்படி இந்த 6 அறிவு உள்ள அமைப்பு உள்ள 6 அறிவு அமைப்புள்ள மனித தோற்றம் நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் செயல் பண்புகள் எல்லாம் 5ம் அதை கடந்த கொஞ்சம் அதை தாண்டிய நிலைகளில் உள்ள பழக்க வழக்கமாகவே இருக்கு. அப்போ இதை நாம் அப்படியே விட்டுறாமல் 6வது அறிவுக்கு நாம் தயார்படுத்திக்கணும். நம்மை 6வது அறிவில் முழுமை பெற செய்து கொள்ள வேண்டும். அப்படி 6வது அறிவில்
நம்மை முழுமை செய்து கொள்வதற்கான ஒரு முழுமையான முயற்சி தான் மகரிஷி நமக்கு கொடுத்த மனவளக்கலை பயிற்சிகள். இப்போ இந்த பயிற்சி என்ன பண்ணுது அப்படின்னா, 5 5.25 அப்படின்னு வாழக்கூடிய நம்மை 6வது அறிவு முழுமை நிலையை நோக்கி நகர்த்துகிறது. இந்த முழுமை நிலையை நோக்கி நம்மை நகர்த்துகிறது. அப்படி நமக்கு 6வது அறிவு அமையும் போது தான் அதுவானால் அதுவே சொல்லும். இப்போ இந்த நமக்கு கர்மயத்துக்கு பொருத்தமில்லாத பதிவுகள், பொருத்தமான பதிவுகள்னு 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று விலங்கின பதிவு, இன்னொன்று மனித இனப்பண்பு. இன்னொன்று பாவப்பதிவு, இன்னொன்று புண்ணிய பதிவு. நல்வினை பதிவு, தீவினை பதிவு. அதே மாதிரி பொருத்தமான பதிவு, பொருத்தமில்லாத பதிவு. நம்முடைய கர்மயத்துக்கு பொருத்தமில்லாத பதிவுகளை அது எழுச்சி பெறும்போது நமக்கு இந்த இன்ப துன்ப உணர்வுகள், உணர்ச்சிகள் எழுகின்றன. அப்போ இந்த இன்ப துன்ப உணர்ச்சிகளுக்குள் நாம் சிக்கிக்கொள்ளாமல் வாழ்வதற்குத்தான் முறையான பயிற்சி தேவைப்படுகிறது. நம்முடைய உடம்பை தயார் பண்ணணும் 6வது அறிவில் முழுமை பெறுவதற்கு. நம்முடைய உயிரை தயார் செய்ய வேண்டும் 6வது அறிவில் முழுமை பெறுவதற்கு. நம்முடைய மனதை தயார் செய்ய வேண்டும் 6வது அறிவில் முழுமை பெறுவதற்கு. அப்படி உயிர், உடல், மனம் அனைத்தையும் 6வது அறிவு நோக்கி உயர்த்தணும் அப்படின்னா அதற்கான செயல்னு ஒன்று நமக்கு தேவை. அந்த செயலைத்தான் மகரிஷி மனவளக்கலை பயிற்சியாக கொடுத்திருக்கிறார்கள். உடல் பயிற்சி, காயகல்பம், தவம், தற்சோதனை, இதையெல்லாம் நாம் செய்ய செய்ய நாம் இந்த 6வது அறிவு நிலையை நோக்கி உயர்வோம், நகர்வோம். நம்முடைய பலம், நம்முடைய பலகீனம், இதை எல்லாத்தையும் கொஞ்சம் நாம் அனலைஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நாம் தெரிஞ்சுக்கும் போது தான் நம்முடைய பலகீனத்தன்மையிலிருந்து நம்மை மீட்டெடுத்து பலமான தன்மைகளுக்குள் நம்மை பொருத்தி கொள்ள முடியும். அப்படி நம்மளுடைய பலம், பலகீனம், இதை எல்லாத்தையும் நாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நான் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். ஏன்னா இந்த விலங்கினத்தன்மை, இது சார்ந்த பதிவுகள் எல்லாமே மயக்க பதிவு தான். நமக்கு பொருந்தாத பதிவு எல்லாமே நமக்கு மயக்கத்தை கொடுக்கும், மயக்கத்தை தூண்டும், கவர்ச்சியை கொடுக்கும், நம்மை மயக்கும். அப்படி இப்படிப்பட்ட மயக்கமான பதிவுகளிலிருந்து, மயக்கத்தன்மை வாய்ந்த செயல்களில் இருந்து நாம் கொஞ்சம் நம்மளை தகவமைத்து கொள்ள வேண்டும். இந்த தகவமைத்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவரவர்களை சார்ந்தது. அப்போ தகவமைத்து கொள்ளக்கூடிய அறிவை, சிந்தனையை, செயல்பாட்டை நாம் இன்னதுதான் என்பதை தெரிந்து கொள்ளாமல் அதில் நாம் ஈடுபடுறதுங்கிறது முடியாத காரியம். அதை தான் மகரிஷி ஃபில்லப் பண்ணுறாங்க. இன்னதுதான் அது, அதற்கான செயல்கள் இதுதான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்ப விளைவு வராமல் எண்ணம் சொல் செயல்களை இலகுவாக அமைத்து கொண்டால் அதுதான் அந்த தன்மை. அதுதான் 6வது அறிவில் முழுமை பெறக்கூடிய தன்மை. அந்த தன்மையை நாம் நமக்குள் மேலோங்க செய்து கொள்வதற்காக செய்யக்கூடிய முயற்சிகளும் செயல்பாடுகளும் ஒவ்வொரு நாளும் தேவைப்படுகிறது. ஏதோ ஒரு நாள் செஞ்சோம், 2 நாள் செஞ்சோம், 1 வருஷம் செஞ்சோம், 2 வருஷம் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. தினந்தோறும் நம்முடைய உடல் செல்களில் இருக்கக்கூடிய துன்பங்களை, தேவையில்லாத பதிவுகளை, உணர்ச்சி வயப்பட்ட பதிவுகளை நீக்க வேண்டும். இன்ப துன்ப உணர்ச்சிகளுக்குள் இருந்து நாம் உலாவிய தன்மையில் இருந்த அனைத்தையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைக்க வேண்டும். அப்படி நாம் மாற்றி அமைப்பதற்கான ஒரு அறிவையும் நுட்பத்தையும் இந்த பயிற்சி நமக்கு கொடுக்கிறது. பாருங்கள், நமக்கு பெரியவங்க ஏற்கனவே இதை தெளிவாக சொல்லி வச்சுருக்காங்க. வியாசர் இதை விவரிக்க முயற்சிக்கிறார். நாமளா வாழலை, நாம் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் நாம் வாழ்வதற்கு. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா குண்டலினி யோகம் பண்ணணும், தியான பயிற்சி செய்ய வேண்டும். மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய
பயிற்சியில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அதுலேயும் அவர் குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கார் பாருங்க. அதிகம் உண்பவர் அல்லது உண்ணாமையே இருப்பவர், அதிகம் உறங்குபவர் அல்லது உறங்காமையே இருப்பவர், இவர்களுக்கெல்லாம் இந்த குண்டலினி யோகம் சாத்தியம் கிடையாது. சாத்தியம் கிடையாதுன்ட்டார். இப்போ என்ன நடக்குது? அதிகம் உண்டால் என்ன நடக்கிறது? உடலில், மனதில், அறிவில், உயிரில். அதே மாதிரி அதிகம் உறங்காமல் போனால் என்ன நடக்கிறது? உடம்பில், மனதில், உயிரில். அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த விஷயத்தை கொடுக்குறாங்க. அதிகமாக சாப்பிட்டா என்ன நடக்குது? விளைவு என்ன? சாப்பிடாமையே இருந்தால் விளைவு என்ன? அப்போ இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தி கொடுக்குற காரணத்தினால தான் அவங்க இந்த அப்படியும் பண்ணக்கூடாது, இப்படியும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறாங்க. ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க? இதற்கான சயின்ஸ், இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தா, அதிகமாக நாம் உட்கொள்ளும் உணவு வெப்பத்தை ஏற்படுத்தும் இல்லையா? நாம் உண்ட உணவை எரித்து சத்து பொருளாக மாற்றும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு வெப்பம் அதிகமாகிடும். அப்படி வெப்பம் அதிகமாகும்போது அந்த வெப்பமெல்லாம் எங்கே போகும்? மேல் நோக்கி போகும் இல்லையா? உடம்பில் லேசான பொருள் மேல் நோக்கி நகரும். அப்போ வயிற்றுக்குள்ளே அரைக்கும்போது அந்த ஹீட்டெல்லாம் என்ன ஆகும்? மேல் நோக்கி போகும். அப்போ மேல்நிலையில் உள்ள அமைப்பு தான் ஆறாவது அறிவு. நாம் மேல்நிலையில் தியானம் பண்ணுறோம். அப்போ இந்த ஆறாவது அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுதுன்னா அது மூளையில் கட்டப்படக்கூடிய நிகழ்ச்சி, மூளையில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி. ஆறாவது அறிவு முழுமை பெறுதல் என்பது நம்மளுடைய மூளை செல்கள் சீராக சிறப்பாக கட்டப்படும்போது இந்த ஆறாவது அறிவு முழுமை பெறுகிறது. அப்போ கீழேருந்து வெப்பம் மேலே போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? செல்களை, ஆற்றலை சிதைத்து விடும், எக்ஸ்பேண்ட் ஆகிடும், சிதைஞ்சு போயிடும். ஸோ அதனால தான் அதிகமாக சாப்பிடவும் கூடாது, அதுக்காக சாப்பிடாமே இருக்கவும் கூடாது. சாப்பிடாமையே இருந்தோம் அப்படின்னா அதுவும் நமக்கு கெமிக்கல் ரியாக்ஷன், உடலுக்கு தேவையான சத்துக்கள் சரியான முறையில் கிடைக்கல அப்படிங்கும்போது அதுவும் நம்மளுடைய இந்த ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, ஜீவவித்து, குழம்பு இதை எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ இதில் இருக்கக்கூடிய அமைப்புகள் சிதைவடையும், ஒன்று அழித்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும். அப்போ உயிருக்கு தேவையான சத்து ஜீவவித்து குழம்புல இருக்குது. இப்போ அங்கே இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணும்? மஜ்ஜையிலிருந்து இழுக்கும். மஜ்ஜையிலிருந்து இழுத்து மஜ்ஜையிலையும் இல்லை அப்படின்னா எலும்புக்கு போகும். அப்போ இதெல்லாம் டேமேஜ் ஆகும். ஸோ அதனால தான் அளவோடு நாம் உண்ணணும். அதுவும் காயக்கல்பம் செஞ்சுட்டு நாம் சாப்பிடணும். காயக்கல்பம் செய்து சாப்பிடக்கூடிய உணவு 7 தாதுக்களாக ஆரோக்கியமாக தன்மாற்றம் பெறும். அதனால் அப்படி ஒரு ப்ராசஸை மகரிஷி கொடுக்கறதுக்கு காரணமே இதுதான். 7 தாதுக்களாக தன்மாற்றம் அடையக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆறாவது அறிவுக்கு உதவட்டும், ஆறாவது அறிவை முழுமை பெறுவதற்கான சிறப்பு தன்மையாக இயங்கட்டுங்கிறனால தான் மகரிஷி இதை கொடுத்தாங்க. அப்போ இது எல்லாத்தையும் நாம் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து உணவில் நாம் அளவு முறையை கடைபிடிக்க வேண்டும். அதே மாதிரி உறக்கம் சாதாரணமாகவே தெரியும். தூங்கிட்டே இருந்தாலும் உடம்பு ஹீட்டு அதிகமாகிடும். அதுவும் ஆறாவது அறிவை முழுமை பெற செய்யாது. தூங்கிட்டே இருந்தாலும் வெப்பம் பகல் நிலை வந்ததுக்கப்புறம் நாம் தூங்குகிறோம் அப்படின்னா உடம்பில் உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் மூளை செல்களை சிதறடித்து விடும். அதுவும் நமக்கு நன்மையை தராது. ஸோ அதனால தான் வியாசர் இந்த வாசகத்தை பயன்படுத்துகிறார், பதிவு செய்கிறார். அதிகம் உண்பவர் அல்லது உண்ணாமையே இருப்பவர், அதிகம் உறங்குபவர் அல்லது உறங்காமையே இருப்பவர், இவர்களுக்கெல்லாம் இந்த குண்டலினி யோகம் சாத்தியம் கிடையாது. இதெல்லாம் டேமேஜ் பண்ணும். நம்ம மூளை செல்களில் உருவாக்கக்கூடிய அந்த தன்மையை சிதறடித்து விடும். அதை மகரிஷி நமக்கு 5 அளவு முறைன்னு கொடுத்துட்டாங்க. இன்னொரு 3 விஷயத்தை சேர்த்து 5 அளவு முறை.
உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம். இந்த 5த்துலேயும் நாம் நல்ல முறையில் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அப்போ இந்த அனலை ஏற்படுத்தி கொள்ளாமல் வாழ வேண்டும், வெப்பத்தை அதிகரித்து கொள்ளாமல் வாழ வேண்டும். இப்போ பாருங்க, இந்த உடல் பயிற்சியை உங்களுடைய உடல் துன்பத்தை போக்குவதற்காக தொகுத்து கொடுத்துள்ளேன். ஆனால் இதை செய்வதன் மூலமாக ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். உங்கள் உடம்பு துன்பத்தை போக்குறதுக்காக தான் இந்த உடற்பயிற்சி தொடரே நான் தயார் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் இதை செய்வதன் மூலமாக ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். எவ்வளவு ஞானமான வார்த்தை பாருங்கள். ஸோ அது மாதிரி மகரிஷி நமக்கு எளிமையான முறையில் இதெல்லாத்தையும் தொகுத்து கொடுத்துருக்காங்க. அதை செய்வதன் மூலமாக நாம் சிரமப்படக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்காங்க. இப்போ நாம் கடைபிடிக்க முடியுங்கிற விஷயத்தை தான் மகரிஷி நமக்கு கொடுப்பாங்க. கடைபிடிக்க முடியாதுங்கிறத கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்ப விளைவை ஏற்படுத்திக்காமல் வாழணும். இது முடியும், இதை பண்ணித்தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இதுதான் மனிதன் வாழ வேண்டிய வாழ்வியல் முறை. இயற்கை இறைவன் நமக்கு கொடுத்த தொகுத்து கொடுக்கப்பட்டுள்ள வாழ்க்கை முறையும் இதுதான். மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, கட்டமைப்பு, இயற்கை சட்டம். அந்த இயற்கை சட்டம் இதுதான். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ தன்னுடைய எண்ணம் சொல் செயல் மூலமாக துன்ப விளைவை ஏற்படுத்தி கொள்ளாமல் வாழ்வது தான் இயற்கை நமக்கு கொடுத்துள்ள வாழ்வியல், இயற்கையினுடைய சட்டம் இது. இப்போ இந்த இயற்கை சட்டத்தை நாம் மதித்து வாழும்போது 6வது அறிவில் முழுமை பெறுவதும் நிகழ்ச்சி என்பது துவங்குகிறது. அந்த நிகழ்ச்சி துவங்கும், அதுவானால் அதுவே சொல்லும். அப்போ இந்த விலங்கினத்தன்மையிலேருந்து நாம் மனிதத்தன்மைக்கு மாறணும். அப்படி மாற மாற கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளார அமையக்கூடிய அந்த அமைப்பு 6வது அறிவில் நம்மை முழுமை பெறச் செய்யும். அது மூளையில் தான் அமையும். அந்த மூளை செல்கள் ஒன்று சேர்ந்து இந்த நியூரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அதெல்லாம் ஒருங்கிணைஞ்சு இயங்கக்கூடிய அந்த தன்மைக்கு பேர் தான் 6வது அறிவு. அப்போ இது வெப்பம் ஏறாமல் பார்த்துக்கணும். அவனை கொஞ்சம் அசைச்சிடக்கூடாது, அசைக்காமல் பார்த்துக்கணும். அவனை மிரட்டக்கூடாது, ஊட்டக்கூடாது. ஒரு சின்ன குழந்த மாதிரி அவனை மென்மையாக ட்ரீட் பண்ணணும். அவனை மிரட்டணும், உருட்டணும் அப்படின்னா அவ்வளோதான். அந்த ஆற்றல் நிற்காது, பிரிஞ்சிரும், அணு சிதைவு ஏற்படும், ஆற்றல் பிளவு ஏற்படும். ஸோ ஒரு குழந்த மாதிரி அவனை ட்ரீட் பண்ணால் மட்டும்தான் அவன் நிற்பான், இல்லாட்டி அவன் நிற்க மாட்டான். அப்போ இந்த விஷயத்தையெல்லாம் நாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதுவாக முடியும். ஏன்னா அது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இயற்கையினுடைய சட்டம் இது. அவனை நம்மோட இணைச்சிக்கணும், நாம் அவனோட இணையணும். அப்படின்னா அதுவாக வேண்டும் அப்படின்னா அதற்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதை நாம் ஃபாலோ பண்ணணும். அந்த அனல் ஏறாமல் பார்த்துக்கணும், வெப்பம் ஏறக்கூடாது. அந்த அனல் வெப்பம் உண்டாச்சு அப்படின்னா அது எவாப்ரேட் ஆகிடும், பிரிஞ்சு போயிடும். இப்போ அதெல்லாம் நடக்காமல் நாம் நம்முடைய 6வது அறிவில் முழுமை பெறுவதற்கான செயல் பண்பில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். முறையாக இந்த பயிற்சிகளை எல்லாம் நாம் செய்து வர வர நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். இப்போ நமக்கு அனுபவம்னு ஒன்று கிடைக்கல, செயலை மட்டும் நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கோன்னு வச்சுக்கோங்க. அனுபவம் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுது, கால தாமதம் ஆகிறது. அப்படின்னா நாம் என்ன ஆகும், வெக்ஸ் ஆகிடுவோம். யதார்த்தமான உண்மை இதுதான். நம்ம நல்லபடியாக தான் பயிற்சியெல்லாம் பண்ணுறோம், நல்லபடியாக தான் இருக்கோம். ஆனால் அனுபவம் கிடைக்கலங்கும்போது நாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏதோ போகிற பார்த்து சரியில்லையோ, என்ன நமக்கு இன்னும் அந்த இறை அனுபவம் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். யதார்த்தம் இதுதான். இப்போ நாம் புரிஞ்சுக்கணும் இதை. அவர்களுடைய கருமைய தன்மைக்கு தக்கவாறு விளைவு என்பது வேறுபடும், மாறுபடும். காலம், இடம், தொடர்பு கொள்ளும் பொருள், திறமை, நோக்கம், தன்மை இவைகளுக்கு ஏற்றவாறு
விளைவுகள் என்பது வேறுபடும், மாறுபடும், ஒரே மாதிரி இருக்காது. அப்போ இதெல்லாம் நாம் புரிஞ்சிட்டாதான் நாம் கொஞ்சம் வெக்ஸ் ஆகாமல் இருப்போம். சில பேர் வருஷக்கணக்காக நம்ம பயிற்சியில் இருந்து கூட அனுபவம் கொஞ்சம் பேலன்ஸாக தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது இந்த கருமைய தன்மைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, சில அனுபவங்கள்லாம் அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நாம் போகலைன்னு அர்த்தம். அது நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவின் முழுமை அது முக்தி. அந்த இடம்னு ஒன்று இருக்குங்கிறத மகரிஷி டிக்ளேர் பண்ணுறாங்க. அந்த இடம் என்ற ஒன்று இருக்கிறது, அந்த இடத்தை நோக்கி நீ நகர வேண்டும். அப்போ இந்த நகர்வுங்கிறது நடக்கலை. பயிற்சியெல்லாம் பண்ணுறோம், வைக்கிறோம், ஓகே. ஆனால் இந்த நகர்வு என்ற ஒரு விஷயம் நடைபெறவில்லை, அனுபவம் என்ற ஒன்று கிடைக்கவில்லை. அப்படின்னா என்ன காரணம்? கண்டிப்பாக இயற்கையில் காரணம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. அப்போ அவன் ஏதாவது ஒன்று பிரேக் பண்ணி நிறுத்தி வைக்கிறான் அப்படின்னா அதை அன்போட கருணையோடு ஏற்றுக்கங்க. அது கிடையவே கிடையாதுன்னு அவன் சொல்லலை, ஜஸ்ட்டு இப்போ இந்த காலத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய உட்பொருள். ஒன்று வருஷமாகலாம், அல்லது அடுத்த ஜென்ரேஷனில் நம்மளையே தான் அதை அனுபவிக்க போகிறோம். ஒன்று இந்த உருவத்தை வச்சுட்டு நாம் இறைநிலையை உணர்கிறோம், அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வம்சாவளியில் வேறு ஒரு உருவத்தை வச்சு அவனை நாம் உணர போகிறோம். ஆனால் அதற்கான செயல்களை எல்லாம் நாம் விதைச்சிட்டோம், செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மன திருப்தியோடு வாழணும். மன திருப்திங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த எதிர்பார்ப்பு கலந்துடக்கூடாது. எதிர்பார்ப்பு, அந்த களங்கம் சேர்ந்துச்சுன்னா திருப்தி போயிடும். இப்போ அந்த களங்கம் சேராமல் பார்த்துக்கணும். எதிர்பார்ப்புங்கிறது கண்டிப்பாக களங்கம்தான். ஏன்னா எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நாம் ஒரு காலத்தை நிர்ணயிச்சிட்டோன்னு அர்த்தம். அதனுடைய விளைவு இப்படி இருக்கணும்ன்ட்டு முடிவு பண்ணிட்டோன்னு அர்த்தம். இந்த விளைவு இப்படி இருக்கணும், இந்த காலத்துக்குள்ளர இது நடக்கணும் அப்படிங்கிறது பேர் தான் முழுசாக நாம் எதிர்பார்ப்புன்னு சொல்கிறோம். அப்போ இந்த காலத்துக்குள்ளே இது நடக்கணும், அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நாம் ஏமாற்றப்படுகிறோம், உண்மையிலேயே ஏமாந்து போகிறோம் இல்லையா. அதனால் பெரும்பாலும் எதிர்பார்ப்பெல்லாம் ஏமாற்றத்தில் தான் முடியுங்கிறத மகரிஷி அடிக்கடி சொல்கிறாங்க. இப்போ பெரும்பாலும் ஏமாற்றத்தை தரக்கூடிய இந்த எதிர்பார்ப்பை நாமல் வைத்து கொள்ளக்கூடாது. அதனால தான் எதிர்பார்ப்பு வேண்டாம்ங்கிற தலைப்பிலேயே மகிழ்ச்சி பேசியிருக்காங்க. ஸோ எதிர்பார்ப்புங்கிறது இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்புங்கிறது ஒன்று வந்துருச்சு அப்படின்னா ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்துடுவோம், இத்த காலத்துக்குள்ளார இந்த விளைவு அப்படின்னு. ஆனால் இயற்கை சட்டத்தில் அது இல்லவே இல்லையே. இந்த காலங்கிறது ஒன்று இல்லவே இல்லை, இது மாதிரி தான் அப்படிங்கிறதும் இல்லவே இல்லை. அது எது மாதிரி வேண்டுமானாலும் நடைபெறலாம், எப்போ வேணாலும் நடக்கலாம். அதை தீர்மானிப்பதற்கு நமக்கு எந்த விதமான சோர்ஸும் கிடையாது. அதுதான் உண்மை. செயலை மட்டும் நீ செய், பலனை என்னிடம் விட்டுவிடு. அந்த வார்த்தைக்கு இதுதான அர்த்தம். செயலை மட்டும் நீ செய், பலனை என்கிட்ட கொடுத்துரு. அது இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இந்த காலத்துக்குள்ளே இருக்கணும் அப்படிலாம் வச்சா அது நடக்காது. அப்படியெல்லாம் இல்லாமல் இதுதான் பற்றற்ற தன்மை. பற்று இருக்கக்கூடாது. உயிர் மேலே பற்று, மனதின் மேலே பற்று, உடம்பு மேலே பற்று இருந்தது அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொள்ள முடியாது. இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கான அந்த பீடம் என்பது அமையாது. 6வது அறிவில் முழுமை பெறக்கூடிய நிகழ்ச்சிக்கான பீடம், அந்த பீடம்ங்கிறது அமையாது. நீங்கள் இதெல்லாத்தையும் விட்டுட்டு நின்னாதான் அமையும். பற்றற்ற நிலையில் நிற்கும்போது தான் அந்த அமையும். அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கங்கிறது இல்லை. மனதளவில் கடமைகளை செய்யணும். கடமையை செய்வதிலிருந்து நாம் ஒரு நாளும் ஒரு பொழுதும் பின்வாங்கி விடக்கூடாது. கடமையை செய்யணும், ஆனால் பற்று இருக்கக்கூடாது. ஸோ எதிர்பார்ப்பு இருக்கும்போது அது பற்றற்ற நிலையாக மாறிடுது. எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்முடைய கடமைகளை நாள் தவறாமல் செய்து கொண்டே வர வேண்டும். அவன் நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக கொடுப்பான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுவானால்
அதுவே சொல்லும். அதுக்கப்புறம் அதுவே சொல்லும், எல்லாத்தையும் சொல்லும். இந்த பிரபஞ்ச தோற்றங்கள் எல்லாம் எப்படி வந்தன, அணு சேர்க்கை அணு பிரிவு எப்படியெல்லாம் நடைபெறுகிறது, எல்லாத்துக்கும் அனுபவம் கிடைக்கும். மகரிஷி சொல்லி வச்ச பல விஷயங்கள் நமக்கு இதுதான் புரியல, என்னதான் இதை சொல்லியிருக்காங்கன்னு தெரியலங்கிறோம் இல்லையா, அது எல்லாமே ஓப்பன் ஆகிடும். எங்கே அப்படின்னா அந்த ஸ்பேஸ், இந்த பிரபஞ்ச வெளியில் அனைத்தும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. இந்த பிரபஞ்ச வெளியில் படிக்கலாம், இந்த பிரபஞ்ச வெளியிலிருந்து அனைத்தையும் கற்கலாம். திறந்த வெளி பல்கலைக்கழகம் அது இங்கே தான் பொருந்தும். அவன் ஒரு திறந்த வெளி பல்கலைக்கழகம். அவன் நமக்கு பாடம் எடுப்பான் பாருங்க, அது நமக்காக அவன் உருவாக்குனதா இருக்கும். அது நமக்காகவே இண்டிவிஜுவலாக நமக்காகவே தயார் பண்ணியிருப்பான் அந்த பாடத்தை. அந்த பாடம் அது முழுசாக நாம் ஏற்றுக்கொள்வதாகவே இருக்கும். இப்படிப்பட்ட நிலைகளில் நாம் வாழ்வதற்கு இந்த 6வது அறிவில் முழுமை பெற செய்து கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சத்தை படிக்கலாம், அவ்வளோ விஷயம் இருக்கு. வான்காந்தத்தில் அனைத்து பொக்கிஷங்களும் நிறைந்திருக்கிறது, இறைந்திருக்கிறது. இறைவனாய் நிறைவனாய் அவனிருந்து இயக்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் விளங்கி போகும். அதுதான் அதுவானால் அதுவே சொல்லும். அது நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவின் முழுமை, அது முக்தி. அப்போ இந்த முக்தியை நோக்கி 6வது அறிவை முழுமை பெறச் செய்யக்கூடிய செயல்களை நாம் சிறப்பாக செய்யணும். இதெல்லாம் எப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும் அப்படின்னா, மௌனம் இருக்கும்போது புரிய வரும். உடற்பயிற்சி, தவம், தற்சோதனை, காயக்கல்பம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே நாம் மௌனம் இருக்கும்போது இந்த 6வது அறிவு முழுமை பெறுவதற்கான தகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வளருவோம். உள்முக பயணம், த இன்னர் டிராவல், அது நடைபெறும். இப்போ மௌனத்தை மகரிஷி கொடுத்தது காரணமே இதுதான். மகரிஷி விளக்கம் கொடுத்த விஷயங்களை நாம் கொஞ்சம் அனுபவமாக்கிக்கிறதுக்கு இந்த மௌனம் என்கிற இடம் தேவைப்படும். ஸோ மௌனம் இருந்தால் தான் அந்த விஷயத்தில் நாம் பூர்த்தி பண்ண முடியும். கோடிட்ட இரங்கலை நிரப்புகன்னு ஒன்று இருக்கு இல்லையா, படிச்சிருப்போம் இல்லையா, அது இதுதான். இப்போ மௌனம் இருந்தால் தான் அந்த கோடிட்ட இடத்தை நிரப்ப முடியும். பொறுத்துக, சரியான வார்த்தை எடுத்து அதுக்கு பொருத்தணும், அதுதான் அது. அந்த மௌனம் இருந்தால் தான் அந்த டிராவல், அந்த உள்முக அமைப்பு, அவனோடு அவனாக இருந்து இயங்கும் தன்மை, அவனாக ஒன்றி கலந்து அதுவாக மாறி எல்லா பிரபஞ்ச உண்மைகளையும் உணரும் உயர்ந்த நிலை, இது நமக்கு மேலோங்கும். இந்த நிலையை மேலோங்கு செய்து கொள்வதற்காகவே நமக்கு மகரிஷி இந்த 6வது அறிவை முழுமை பெறக்கூடிய பயிற்சி முறையை வழங்கியிருக்கிறார்கள். இதை பயன்படுத்திக்கணும். நாம் பயன்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் அது நமக்கு பயன்படும். நாம் எந்த அளவுக்கு பற்றில்லாமல் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நாம் நிறைவாக வாழலாம். இதையே தான் வள்ளுவரும் சொல்லியிருக்காரு. பிறப்போக்கும் எவ்வுயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய் தொழில் வேற்றுமையாமி. எல்லா உயிர்களுக்கும் பிறப்புங்கிறது ஒரே மாதிரி தான், அதில் பேதமெல்லாம் கிடையாது. ஆனால் அந்தந்த உயிர் செயல்படக்கூடிய விதத்துக்கு தகுந்தவாறு அதுக்குள்ளாக இருக்கக்கூடிய சிறப்பு மேலோங்கும், சிறப்பு மேலோங்கும். இப்போ அவன் எப்படி இந்த பிரபஞ்சமாக தன்மாற்றம் அடைஞ்சிருக்கான் அப்படின்னா, பலதரப்பட்ட நிலையாக இருப்பதெல்லாம் அவன் தான். ஒரே ஒரு ஸ்கேலை வச்சுட்டு எல்லாமுமாக அவன் தன்மாற்றம் அடைந்திருக்கிறான். அந்த ஸ்கேல் என்ன அப்படின்னா, அது அதுக்குள் அது அதுவாக இருந்து விடுவது, அது அதுக்குள் அது அதுவாக இருந்து விடுவது, அதற்கு தகுந்த அறிவும் தன்மையோடும் அதோடு இருந்து விடுவது. ஆனால் இதுக்கெல்லாம் மூலமாக இருக்கும் பேரறிவுங்கிற அவன் ஒருத்தந்தான். ஆனால் அங்கங்கே வரும்போது சிற்றறிவு, புலனறிவு, பாருங்க, பூமி மண்ணறிவு, நீரறிவு, நெருப்பறிவு, காற்றறிவு, விண்ணறிவு, பஞ்சபூத அறிவு, இது ஒன்று சேரும்போது ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6வது அறிவு. இப்போ அந்த 5 அறிவு வரைக்கும்
பெருசா ஒண்ணும் அதுக்கு தேவைகள் ஏற்படல. 2வது அதனுடைய உடல் அமைப்பும் அப்படி அமையல. 6வது அறிவு 5 ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் தான் 6வது அறிவு அப்படிங்கிறது ஒண்ணு தேவைப்படுது. எப்போது 5 முழுமை பெற்று விட்டதோ, எப்போது நாம் செய்ய வேண்டிய எல்லா பாவங்களையும் செய்து முடித்து விட்டோமோ, இனிமே பாவம் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற ஒரு இடம் வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த பாவங்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளக்கூடிய 6வது அறிவு சார்ந்த இந்த மனித இனம் தோன்றியது. இந்த மனித இனம் எங்க தோன்றுச்சுன்னா பிரபஞ்சத்துல அந்த இடம்தான் அது. இனிமே செய்யறதுக்கு எந்த பாவமும் கிடையாது. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம். அப்ப இனிமே நாம பாவம் செய்யாத ஒரு நிலைக்கு போகணும். அப்படிங்கும்போது தான் மனித இனம் என்ற ஒன்று உருவானது. அதுதான் நாம பாவம் செய்யாம வாழ்றதுக்காக வந்தவங்க. ஆனா பாவத்தை செய்யறோமா இல்லையா அல்லது குறைச்சிக்கிட்டு இருக்கோமா? ஜஸ்ட்டு இப்போ புரிஞ்சுக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறோம். அப்பப்போ அந்த 5.25 5ன்னு வாழ்ந்துடுறோம். கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கணும் நம்மளை. இந்த கேஸை ஸ்டடி பண்ணாமல் இந்த 6வது அறிவு இதுதாங்கிறத புரிஞ்சுக்காம நம்மளால் அதில் டெவலப் பண்ண முடியாது. அதனால தான் மகரிஷி இது எவ்வளோ விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. மனித இனம் துன்பப்படாமல் வாழ்வதற்காக வந்தது, துன்பப்படுத்தாமல் வாழ்வதற்காக வந்தது. இந்த பிறவி அப்படிப்பட்ட பிறவி. உடல் செல்களில் இருக்கக்கூடிய விலங்கின பதிவுகளை போக்கிக் கொண்டு 6வது அறிவில் முழுமை பெறுவதற்காகவே இந்த மனித பிறவி வந்திருக்கிறது. இது மனித பிறவியினுடைய நோக்கம். அப்போ இந்த மனித பிறவியினுடைய நோக்கத்துக்கு தக்கவாறு இதுக்கு கீழே நம்முடைய செயல்களை எல்லாம் அமைச்சுக்கிட்டோம்னா அதுதான் வாழ்வின் நோக்கம். வாழ்வின் நோக்கம் அதுதான். பிறப்பின் நோக்கத்துக்கு கீழே நம்முடைய வாழ்வின் தேவைகளை நோக்கத்தை வச்சுக்கணும். அதுக்கு மேலே போயிடக்கூடாது. இப்போ நாம் என்ன பண்ணிட்டோம், இதை சுத்தமாக மறந்துட்டு வேற ஒரு பக்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இவ்வளோ சிரமம். ட்ராக் மாறிடுச்சு. கொஞ்சம் ஒழுங்கான ட்ராக்குக்கு கொண்டு வர்றதுக்காக தான் மகரிஷி உடல் பயிற்சி, காயக்கல்பம், தவம், தற்சோதனை, மௌனம்னு கொடுத்துருக்காங்க. மௌனத்துக்கு வந்தால் இந்த ட்ராக்கு சரியாக மூவ் ஆகும். நாம் இந்த தண்டவாளத்தில் ரயில் எல்லாத்தையும் ஓட்டியாச்சு. ஆனால் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா மௌனம் இருக்கணும். மௌனம் இருந்தால் தான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லாட்டி நிற்கிற இடத்துலையே நிற்கும். மனிதனாக தான் இருக்கிறதா அப்படியே நினச்சிக்கிட்டு இருப்போம். லைட்டாக கற்பனை தான், மனுஷன் ஆகலை. அது மௌனம் இருக்கும்போது புரியும். இன்னும் நான் சீர்திருத்தம் செய்ய வேண்டியது இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் எங்கே புரியும்னா மௌனம் இருக்கும்போது புரியும். மௌனம் இல்லை அப்படின்னா நான் கரெக்டாக தான் இருக்கேன், எல்லாம் சரிதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்பனையில் மாயையில் சிக்கிக்கிட்டு இருப்போம். அது மௌனம் இருந்தால் தான் இல்லை. அப்படி லேசாக பிசிறு தட்டுது, முரண்பாடு இருக்குங்கிறது அந்த நுட்பமான விஷயமெல்லாம் அங்கே தான் புரியும். இது உயிருக்கு பொருந்தலை, இல்லை இடர்பாடு தருகிறது, இல்லை இது மனசுக்கு பொருந்தாத செயல், எண்ணம், இடர்பாடு, அப்படி நெருடலாக இருக்குங்கிறது எங்கே புரியும்? மௌனம் இருந்தால்தான் புரியும். அதுக்காக தான் மகரிஷி மௌனம் கொடுத்துருக்காங்க. ஸோ மௌனத்தில் நம்மை ஆழமாக ஈடுபடுத்தி கொண்டு இன்னல்களிலும் இடர்பாடுகளிலும் இருந்து நம் உயிரை மீட்டெடுப்போம். 6வது அறிவில் முழுமை பெறுவதற்காக, பிறவி பயனை எய்துவதற்காக இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். நாமும் நம் குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெற்று வாழ்வோம். வாழ்க வளமுடன். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.